பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரியமானவர்களே டெஸ்ட்டும் அதனுடைய ரிசல்ட்டும் அதனுடைய ரிவார்டையும் தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியம், நம்முடைய பிறப்பு, நம்முடைய வளர்ப்பு எல்லாம் பாவத்துக்குள்ளாக, சாபத்துக்குள்ளாக, அக்கிரமத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆதலால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று. ஆதலால் ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களுக்கு நித்திய ஜீவனை அருளி செய்திருக்கிறீர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியமானது நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் உடையவர்களாய், தேவனுடைய சுதந்திரமாய், தேவனுடைய சம்பத்தாக நம்மை மாற்றுகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு பரிசுத்தமாகுதல், தேவனை போல சாயலை அடைதல், அவரோடு கூட கிட்டி சேரக்கூடிய பாக்கியம் நமக்கு அருளப்படுகிறது. இதனுடைய முடிவு நித்திய ஜீவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது என்கிற வார்த்தையின்படியே கிறிஸ்து இயேசுனுடைய பாடு, மரணங்கள், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியம், அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக நித்திய ஜீவனுக்கு பங்காளி ஆக்குகிறார் என்பது நிச்சயம். God bless you.